ஓகேங்க சார். என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னா x squared plus y squared plus 4x minus 3y plus 7 equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனாக இருக்கும்? சர்க்கிளா, எலிப்ஸா, இல்லை வேற ஏதாச்சும் ஈக்குவேஷனா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சதை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் வந்து சேம் கோஎஃபிஷியண்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து நாட் சேமாக இருந்ததுன்னா அதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். அப்போ இங்கே ரெண்டு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட், தேர்ஃபோர் இட் இஸ் எ சர்க்கிள். ஓகேங்களா? அப்போ சர்க்கிள் மாதிரி இருக்குது. இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? Q is a point on locus of this equation. அப்போ Qங்கிறது எங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்றாங்க. இது Q நோட் பண்ணிக்கணும். சரியாம்மா? இது என்ன பாயிண்ட் எனக்கு தெரியாது. அப்போ இது என்ன சொல்கிறீங்க? A, Bன்னு வச்சு பாயிண்ட் தெரியாதுன்னா இஸ் a பாயிண்ட் ஆன் த லோக்கஸ். அங்கே எந்த பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. Then the equation of the locus of the point P. அப்போ Pங்கிறது எங்கே இருக்கும்? H, K இருக்கும். அப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கிருந்து இங்கே ட்ரா பண்ணுறீங்க எக்ஸ்டர்னலி ரேஷியோ. அப்போ எக்ஸ்டர்னல் ரேஷியோ எங்கே இருக்குது தெரியாது, அதை நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்டர்னல் ரேஷியோங்கிறது 3:4ங்கிறாங்க. அண்ட் P இஸ் லோக்கஸ் ஆஃப் த கான்செப்ட். அப்போ Pங்கிறது இங்கே இருக்குதுன்னா H, Kன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ரேஷியோ வந்து இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இருக்குது, எக்ஸ்டர்னலாக எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே போகிறது. கரெக்டுங்களா? 3:4. அப்போ கியூ பாயிண்ட் வந்து இதுவாகுது 3:4 ரேஷியோட இதுவாகுது. O இஸ் த ஆரிஜின். ஆரிஜின் சொல்லிக்கிறாங்க, சென்டர் சொல்ல O இஸ் ஆரிஜின் தான் சொல்லிக்கிறாங்க தவிர அது சென்டர் பாயிண்ட் சொல்லல. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. O இஸ் ஆரிஜின் தான் சொல்லிக்கிறாங்க, இஸ் நாட் ஏ சென்டர் பாயிண்ட். இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் அவங்க சொல்லலை, மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இதில் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க Pங்கிறது H, Kன்னு சொல்லியாச்சு, அண்ட் Qங்கிறது A, Pன்னு சொல்லியாச்சு. இன்டர்னலி எக்ஸ்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இன்டர்னலி எக்ஸ்டர்னலி ஃபார்முலா என்ன? M/N இன்டர்னல் ரேஷியோ ஆர் எக்ஸ்டர்னல் ரேஷியோன்னா இங்கே எக்ஸ்டர்னலி ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னு இதனோட ஃபார்முலா என்ன? எனி ஐடியா? M/x2 ப்ளஸ் N ப்ளஸ் வரும்போது மைனஸ் வருமா? ரெண்டுக்கும் பிட்வீனு மைனஸ் வரும். எக்ஸ்டர்னல் இல்லை, எக்ஸ்டர்னல் ரெண்டுக்கும் ரெண்டு மைனஸ் தான் வரும். மறந்துட்டீங்களா? சரி, இன்டர்னலில் என்ன ஆகும்னா M(x2) ப்ளஸ் N(x1) டிவைடட் பை M ப்ளஸ் N, M(y2) ப்ளஸ் N(y1) டிவைடட் பை M ப்ளஸ் N. இது ஒரு பேர் இன்டர்னல். சார் எக்ஸ்டர்னல்னா நம்ம இப்போ போடுற பாயிண்ட்ல எக்ஸ்டர்னலியாக வரும். சரிங்களா? M(x2) மைனஸ் N(x1) divided by M minus N, M(y2) minus N(y1) divided by M minus N. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ரேஷியோ என்ன சொல்லிட்டாங்க? 3:4. அப்போ 3 இஸ் N, என்னோட வேல்யூ 4. சரி, இப்போ எந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ P டிவைட்ஸ் ஓகே விச் இஸ் அ லைன் செக்மெண்ட்ஸ் PQOQன்ட்டாங்க. அப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து டிவைட்ஸ் இன்ட்டு பாயிண்ட்ஸு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அப்போ OQக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ OQங்கிறது வந்து இது O வந்து ஆரிஜின். கரெக்டாமா? இது வந்து O வந்து ஆரிஜின்னு அண்டு இது வந்து AB. ஏன்னா OQ தானே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலி கேட்குறாங்க. அப்போ ஓவோட பாயிண்ட் வந்து 0,0 அண்டு Qவோட பாயிண்ட்டுக்கெல்லாம் A, B. இதான் வந்து எக்ஸ்டர்னலியோட கேஸு. அப்போ அப்ளை பண்ணுங்கள். எது X1 X2ன்னு வச்சுக்கிறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இது எக்ஸ்டர்னலியோட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுல OQவோட டிவைட்ஸ் கான்செப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு P கிடைக்க போகுது. அப்போ என்னாச்சு? Pங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். H, K ஈக்குவல் டு இது இன்டர்னலி எக்ஸ்டர்னலி ஆகுது. எம்மோட வெளியே எவ்வளவு? 3 3 × X2. 3 × X2ன்னு எவ்வளோ கிடைக்குன்னா ஏவா? அப்போ சொல்லுங்கள். 3A மைனஸ் N வேல்யூ எவ்வளவு? 4. 4 ×
இதுதான் ஜீரோ கரெக்டுங்களா? 0 டிவைடட் பை 3 மைனஸ் 4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதாம்மா? புரிஞ்சுதுங்க சார். அதே மாதிரி n இன்ட்டு என்னோட வேல்யூபிள் எம்மோட வேல்யூ 0 ஓகே minus 4 into ம் b. இல்லை ஓகே எம் வந்து 3 இன்ட்டு என்னடா கிடைக்குங்க? 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ பி தானே இது பாயிண்ட்டு? ஆமாங்க சார். ம் அப்போ இதுதானே நம்மளுக்கு y2, இது வந்து y1 வச்சுக்கிட்டிங்கன்னா y2 மைனஸ் y1, அப்போ இது b தானே கிடைக்கும். b 4 இன்ட்டு 0 கரெக்டுங்களா? 4 இன்ட்டு 0 டிவைட் பை 3 மைனஸ் 4. கரெக்டாமா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஓகே அப்போ என்ன வச்சுக்கோங்க, கச்சிக்கமா கே இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது கூட ஒர்க் பண்ணுறோம். என்னாச்சு, இது 3a இது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்போ என்னாச்சு, இது -1 கமா 3b டிவைட் பை -1. கரெக்டான கண்ணு? எஸ் சார். அப்போ கட்ச் வேல்யூ என்ன, கே வேல்யூ என்ன, இதை கண்டுபிடிச்சி நம்ம மெயின் ஈக்குவேஷன் சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ ஹச் ஈக்குவல் என்னது, 3a டிவைட் பை -1. அப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன, மைனஸ் h divided by 3. அதே மாதிரி கேவோட வேல்யூ சேம் தான், 3b டிவைட் பை -1. b is equal to -1 divided by 3. minus k divided by 3. அதான் கேட்டேன், நம்ம மாற்றி வந்துருந்தேன். ஓகே மைனஸ் கே டிவைட் பை 3. எஸ் சார். சரி, இது எல்லாத்தையும் நம்ம கிவன் ஈக்குவேஷனாக அப்ளை பண்ண போகிறோம். அதாவது x² ப்ளஸ் y² ப்ளஸ் 4x மைனஸ் 3y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் தான் வந்து நம்ம என்னது இங்கே அப்ளை பண்ணுவோம். ஏங்கிறது யார், எக்ஸோட வேல்யூவும், பிங்கிறது யார், ஒய்யோட வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. சரியாம்மா? எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு பாயிண்ட் வந்து என்னது, கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து a, b நோட் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து எக்ஸோட கோஆர்டினேட் வேல்யூ, இது வந்து ஒய்யோட கோஆர்டினேட் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரியாம்மா? சார். அப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்ன ஈக்குவேஷன் பார்த்துலாமா? மைனஸ் கச் divided by 3 whole square plus of minus k divided by 3d whole square plus 4 into minus h by 3 minus 3 into minus k by 3 plus 7 equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். அப்ளை பண்ண என்ன கிடைக்குது, h square by 9 plus k square by 9 minus 4h by 3 plus 3k by 3 plus 7 equal to 0. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். இது எல்லாமே இதோட டிவைட் ஆகுது 9ஆல் எல்சிஎம் எடுக்கணும். 9 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், x² plus k². கரெக்டாமா? எஸ் சார். So this is a required equation of the local obstacle equation given the condition. எஸ் சார். ஸோ என்ன பண்ணணும், எது பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. கொஞ்சம் ப்ராப்ளத்தை பாருங்கள், அப்புறம் நம்ம அடுத்தது போய்க்கலாம்.